ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டைனமிக்ஸ் டிஎன்பிசி ஹப். டுடே நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2024 நடைபெற்ற குரு 4 எக்ஸாமில் பாலிட்டி கொஷின்ஸ் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத ஆதாரத்தோட பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யார் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா 6th புக்கில் 3rd டேர்மில் இருக்குது இந்த கொஷின். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மாநகராட்சிக்கு இது புக்கோட ஆதாரம். இந்த ஸ்க்ரீன்ஷாட் மாநகராட்சிக்கு இந்திய ஆட்சி பணி அதிகாரி ஒருவர் ஆணையராக இருப்பார். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, முதன்மை நிர்வாக அலுவலர். இங்கே பாருங்களேன், நகராட்சிகளுக்கு அரசு அதிகாரிகள் நகராட்சி ஆணையர்களாக நியமிக்கப்படுகிறார்கள். ஸோ இதாங்க கொஷின்ஸ். ஓகேங்களா. பேரூராட்சி நிர்வாக அலுவலர், செயல் அலுவலர், இஓ. ஓகேங்களா. அப்படியே புக்ல இருந்து கேட்டிருக்குது. இந்த முனிசிபல் கவுன்சிலர் தான் கேட்டிருக்காங்க, ஆணையர் அப்படின்றது தான் இது. ஸோ ஆன்சர் வந்து இங்க பாத்தீங்கன்னா நகராட்சி ஆணையர். அதுதான் நகராட்சிகளுக்கு அரசு அதிகாரிகள் நகராட்சி ஆணையர்களாக நியமிக்கப்படுவார்கள். இதாங்க, இது எல்லாமே புக்ல இருந்து கேட்டதா. இது எந்த புக்குன்னு பாத்தீங்கன்னா 6th புக்ல 3rd டேர்ம். சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளது? இங்கே பார்த்தீங்கன்னா பஞ்சாப், ஹரியானா. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 10th புக்கில் யூனிட் 3ங்க. இங்கே பாருங்க, எந்த மாநிலங்கள் பொதுவான உயர் நீதிமன்றத்தை பெற்றுள்ளன. இங்கே பாருங்களேன், பஞ்சாப், ஹரியானா, யூனியன் பிரதேசம் சண்டிகர் ஆகிய பகுதிகளுக்கு சண்டிகரில் உயர் நீதிமன்றம் பொது நீதிமன்றமாக உள்ளது. என்னென்னது? பஞ்சாப் மற்றும் ஹரியானா. நல்லா நான் வச்சுக்கோங்க, நீங்கள் பாலிட்டி படிக்கிறீங்கன்னா தயவுசெய்து ஃபர்ஸ்ட் 3 யூனிட் ரொம்ப முக்கியம். அதில் கொஷின் எங்கே இருந்து கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்கன்றத நான் உங்களுக்கு இன்னும் அப்கமிங் வீடியோல சொல்றேங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது? இதுவும் 10th புக்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல கேட்டதுங்க. இது பாக்ஸ் கண்டென்ட். 2004 ஆண்டு இந்திய அரசு செம்மொழிகள் என்பது தீர்மானித்தது. ஸோ தமிழ் வந்து 2004. எல்லாமே புக்ல இருந்து கேட்ட கொஸ்டின் தாங்க. நம்ம புக்கை படிச்சாலே போதும், தேவையில்லாம அவுட் சோர்ஸ் போக வேணாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இங்க பாருங்க, மனித உரிமை நாள் கொண்டாடப்படுவது. இது எல்லா புத்தகத்திலும் இருக்கு. இருந்தாலும் நான் பர்டிகுலரா 8th யூனிட்ல, ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்டான யூனிட். 8th யூனிட்ல 2nd டேர்ம், அதாவது 8th புக்ல யூனிட் 2ல 2nd டேர்ம்ங்க. சரிங்களா. ஒவ்வொரு ஆண்டு டிசம்பர் 10 வந்து மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. நான் இப்பயே சொல்றேங்க, நம்ம குரூப் 4 ப்ரிப்பேர் ஆகிறோம். ஸோ புக்கை படிச்சாலே கிளியர் ஆயிடலாம். சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், இங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள காலவரிசைப்படுத்துக அப்படின்னு இருக்காங்க. இதுவுமே புக்ல இருந்து கேட்டதாங்க. இங்க பாருங்களேன், இதை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பார் அப்படின்வாங்க. BARS பார்ஸ் அப்படின்வாங்க. அதாங்க, இது வரிசைப்படுத்துறதுக்கு பார்ஸ் அப்படின்வாங்க. பல்வேந்திராய் மேத்தா குழு, அசோக் மேத்தா குழு, GK ராவ் குழு, LM சிவிங்கி குழு அப்படின்றது. இதுவும் புக்ல இருந்து கேட்டிருக்குது. இது எந்த புக்குன்னு பார்த்தீங்கன்னா 9th புக்ல யூனிட் 5. ஸோ தயவு செய்து நீங்க புக்கை மட்டும் படிங்க, கண்டிப்பா வெற்றி பெறலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி சரியான கூற்றியது. இதுல பாத்தீங்கன்னா இதுவும் 10th புக்ல 2nd யூனிட்ல பேஜ் நம்பர் 206ல இருக்கு. இங்க பாருங்களேன், 1985 ஆண்டு கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி 10வது அட்டவணை அடிப்படையில் ஒரு உறுப்பினர் மக்களவை உறுப்பினராக தகுதி பெற்றவரா இல்லையா என்பதை தீர்மானிக்க அதிகாரம் சபாநாயகர் கொண்டு, சபாநாயகர் பதவி காலியாக இருக்கும் போதும் அல்லது வருகைப்படியாக துணை சபாநாயகர் மக்களவை தலைமைப்பார். இதெல்லாம் ஓகே. இங்க பாருங்க, 1985 அந்த வரி மாறாம இருக்கு பாத்தீங்களா, அதாங்க. அடுத்து இது 9வது அட்டவணை இருக்கு, இங்க 10வது அட்டவணை. ஸோ இது கிடையாது அப்படின்னு நமக்கு தெரியும். சரிங்களா. நமக்கு டெலீட் பண்றது தெரிஞ்சிருங்க. இதுவும் புக்ல இருந்து தாங்க கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், கீழ்காணும் கூற்றுகளில் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள். டிபிஎஸ்பி கேட்டிருக்காங்க. டிபிஎஸ்பினாலே நமக்கு நார்மலாவே தெரியும், 36 to 51. இதுவும் 10th புக்கு தாங்க. நீங்க பாலிட்டி கிளியர் பண்ணணும்னு நினைச்சிட்டீங்கன்னா 10th இருக்க ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸை தரவுடா வச்சுக்கோங்க, இன்ச் பை இன்ச்சா படிச்சுக்கோங்க. 36 to 51 இது வந்துருச்சுங்களா. அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம், அப்படி டிட்டோங்க. புதுமையான சிறப்பம்சம் யார் சொன்னா? டாக்டர் அம்பேத்கர். கரெக்டுங்களா. இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியும் இருக்கு. இதுல
இங்க பாருங்களேன், நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியாது. ஸோ இது தப்பு. இவ்வளவுதாங்க. இது எல்லாமே புக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. தயவு செய்து புக்கை படிங்க, ஸ்கூல் புக்ஸ். நெக்ஸ்ட் இங்க பாருங்களேன், அரசமைப்பின் 249வது உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு நாடாளுமன்றத்தால் மாற்ற முடியும். தேசிய நலன் நாடாளுமன்ற மாற்றத்தை செயல்படுத்தலாம். இதுல நமக்கு அமெண்ட்மெண்ட் எல்லாம் கொடுக்கலாங்க. ஆனா இங்க பாருங்களேன், மாநிலங்களுக்கு சொந்தமான பட்டியலில் சட்டமன்ற பிரதி அதிகாரத்தை மாநில அரசு சட்டமன்றம் பெற்றுள்ளது. ஓகேங்களா. நாடாளுமன்ற மாநில புதுப்பட்டியல சட்டமன்ற அதிகாரம் யாருக்கு இருக்கு உண்டல்லனா. ஆனா மத்திய அரசு மாநில அரசுக்கு புதுவீட்டுல பிரச்சனை வந்தா சட்டமன்றம் உள்ளது மத்திய அரசு தான் ஏற்றுமே இரியாது. இதுலயே தெரிஞ்சுக்கணுங்க. இதுல ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு நாடாளுமன்றத்தில் மாற்ற முடியுன்ற கான்செப்ட் கரெக்ட். தேசிய நலன் கருதி தான் செய்ய முடியும். கரெக்ட். அவ்வளவுதாங்க விஷயம். சரிங்களா. இதெல்லாம் நீங்க படிச்சாலே போதுங்க. நெக்ஸ்ட் இது வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அப்படின்றது எப்போ கொண்டாடப்படுது? ஜனவரி 9ங்க. இங்க பாருங்களேன், இதுவும் 8th புக்கில் ஃபர்ஸ்ட் டேர்ம் யூனிட் 2ல இருக்குங்க. வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அப்படியே கேட்டிருக்காங்க பாருங்க. ஜனவரி 9வது நாள் கொண்டாடப்படுது. சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி? இந்திய அரசியல் சிற்பி டாக்டர் பி அம்பேத்கர். இதுதான். ஆனால் அம்பேத்கர் இந்திய அரசியல் சட்டத்தின் தந்தை அப்படின்றது. இங்க பாருங்களேன், இந்திய அரசியல் சட்ட வரைவுக்குழுவின் தலைவர் பி அம்பேத்கர். அவர் தான் இந்திய அரசியலமைப்பின் தந்தை. அதாங்க. நெக்ஸ்ட், தமிழக அரசு டேஸ் தேதி கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்தது. இது ஜூலை 15ங்க. எல்லாமே புக்ல இருந்து தான் கேட்குறாங்க. நம்ம புக்கை படிச்சாலே கிளியர் பண்ணிடலாங்க. சரிங்களா. வாங்க